வணக்கம். இன்றைய குறள்: பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடியனல். இதுக்கு வள்ளுவருடைய கருத்து என்னன்னா, பயனில்லாத சொற்களையே விரும்பி தொடர்ந்து பேசுபவனை மனிதன் என்றே சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்றே கொள்ளல் வேண்டும் அப்படின்றார். யார்? வள்ளுவர். இதுக்கு நான் எழுதின கதை. சதீஷ் பெற்றோர் தலைமை ஆசிரியர் முன் ஆஜரானார்கள். நீங்கள் தான் சதீஷனுடைய பேரண்ட்ஸா? தலைமை ஆசிரியர்: ஆமாங்க சார். இருவரும் கோரஸாக: இதை பாருமா, உன் பையன் சதா கிளாஸ் ரூமில் பேசிக்கிட்டே இருக்கான். அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பேசாமல் நான் டிசி கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். யார்? தலைமை ஆசிரியர். அதை கேட்டதும் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் பையன் நல்லா படிப்பான் சார். கிளாஸ்லேயே அவன் தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கு சார். சதீஷ் அப்பா. உடனே தலைமை ஆசிரியர் கிளாஸ் டீச்சரை பார்க்குறாரு. என்னம்மா இது? உடனே கிளாஸ் டீச்சர் நாக்கை கடித்து கொண்டு, சாரி சார், ரமேஷுக்கு பதிலாக சதீஷ்னு பேரை சொல்லிட்டேன். கிளாஸ் டீச்சர். தலைமை ஆசிரியர் கடுப்பாகி, இந்த பசங்க பேசியே கடுறானுங்க. இந்த டீச்சருங்க என்னென்னா ஒழுங்காக பேசாமல் கடுறாங்க. போம்மா. சாரி சார் என்று முடித்தார் தலைமை ஆசிரியர். வள்ளுவரும் தான். அதாவது இது ஒரு காமெடியான ஒரு நிகழ்ச்சியாக நான் சொல்லியிருக்கிறேன். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பயனில்லாத சொற்களை விரும்பி தொடர்ந்து பேசுவோனே மனிதன் என்றே சொல்லக்கூடாதுன்றார். இதை நம்ம எதுலேருந்து கொண்டாடணும்னா, பசங்கள்லேருந்து கொண்டாடணும். பிள்ளைங்களை சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லேருந்து அதுலேருந்தே கொண்டாடணும். சும்மா வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் ஒழுங்காக வேலையை பாருங்கள். அதே மாதிரி டீச்சருங்களும் பசங்களுக்கு புத்திமதி சொல்லணும். பேச்சை அதிகமாக பேசுகிறத பசங்களை அவாய்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு பதிலாக அவங்கள செயல்பாடுகளில் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுங்க, ஏதாவது அவங்களுக்கு யோகா பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் பேச்சை குறைச்சி செயலில் ஈடுபடுற மாதிரி ஒரு இது திட்டம். அதனால் பசங்களை அதிகமாக வளவலன்னு பேசுறதுக்கு விட அதிகமாக இது இந்த மாதிரி செயல்பாடுகளில் அவங்கள ஈடுபடுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.